வணக்கம் நண்பர்களே. இந்து கருணா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அந்த கதிர் உயிரோடு இருந்துகிட்டு நம்ம இந்துவை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அவன் என்ன அடிச்சு கொன்னுகிட்டு நீ நிம்மதியா இருக்கிறியா அப்படின்னு நம்ம கருணா உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் இந்துவை பயமுறுத்துறாங்க, கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா கதிர் நின்று, என்னடி நீ உள்ளுக்க வந்துக்கிட்டு நம்ம இந்துவை பார்த்து என்ன அடிக்களவு போயிட்டாலா, நீ என்னை கொலை பண்ணவதானடி, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு கழுத்தை குத்தி நெரிக்கிறாங்க நம்ம இந்துவை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம இந்துவுக்கு நம்ம அந்த கதிரை கொன்னுட்டோம் அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆனால் அப்படின்னா கதிரோட பிணம் எங்கே இல்லாமல் எப்படி போகும்? உடனே மாய மந்திரத்தால் மறைஞ்சிருமா? யாராவது மறைச்சி வச்சுட்டு நம்மளை மிரட்ட ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இந்த கண்கலங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு கொலை செய்த கொலைகாரி அப்படின்னு ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாமங்க. நம்ம கருணா நீங்கள் கொலை பண்ணியிருந்தா அந்த பாடி எங்கே இருந்திருக்கும், அங்கே இல்லை அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் அவன் எழும்பி உங்களை பழி வாங்கிறதுக்காக மறைஞ்சி தலைமறைவு வாழ்க்கை உங்களை துன்புறுத்தலாம். அதனால் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் என்னை பொறுத்தவரை இறக்கலை, எதை ஆனாலும் பார்க்கலாம். அப்படியே இறந்தாலும் அது ஒரு கொலையே ஆகாது. ஏன்னா நீங்கள் அவன்கிட்ட இருந்து உங்களை தற்காத்துக்க தான் அவனை கொலை பண்ணியிருக்கீங்க. அது கொலை குற்றத்தில் ஆகாது அப்படின்னு ஹைகோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. அப்படி இருக்க நேரம் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம கருணா சொல்லுறாங்க. ஆனாலும் நான் ஒரு கொலைகார பாவி தானே அப்படின்னு நம்ம இந்து மனசுக்குள்ளே நான் இந்த கதிரை கொலை பண்ணின அளவு போயிருக்கக்கூடாது, அவனை தள்ளி தான் விட்டேன். ஆனால் அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தான். அதை என் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு இந்து நடந்ததே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கருணா ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த பாரு, நீ கொலை பண்ணினேன்னு புலம்பாத. நீ கொலை பண்ணலை, ஒரு நல்லது தான் பண்ணியிருக்க. அவனை உயிரோடி விட்டா அவன் சித்ராவோட ஃபோட்டோவை வீடியோவை ஆன்லைனில் காட்டிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுனா. இதனால சித்ராவோட நம்ம பாதுகாத்துருக்கோம் சித்ராவை, நீ புரிஞ்சிக்க. ஆனால் இதை கிருபானன்ட்ட சொன்னால் அவர் கண்டிப்பாக உன்னை பழிவாங்கிறதுக்கு உன்னை போலீஸ்லேயும் சிக்க வச்சிருவார். உண்மையாட்டே என்னை பொறுத்தவரையில் இந்த கதிரெல்லாம் சாவக்கூடிய ஆளே கிடையாது. அவன் செத்துருக்க மாட்டான். வேணும்னி அவன் நீ அங்கேருந்து கிளம்பி வந்த உடனே அவன் அங்கே படுத்திருந்தவன் அவன் ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவன் ஞாபகம் எழும்பி இந்த இந்தியன் தலையில் அடிச்சிட்டாளா அப்படின்னு பழிவாங்க துடிச்சு தலைமறைவு வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணலாம். நீ எதுக்கும் இந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம கருணா. நம்ம இந்துக்கே இல்லை, நம்ம ஒரு கொலைகாரி தான் அப்படின்னு தீர்மானத்தோடு இருந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பயத்தோட நம்ம இந்து உறங்காங்க. அவங்க கதவு டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. இங்கே கருணா ஏகப்பட்ட உறக்கம். அவரை எழுப்பி பார்க்குறாங்க, எலும்ப மாதிரி இல்லை. கதவும் வேகமாக அடிக்குது. ஒரு கட்டத்தில் பயத்தின் உச்சியில் நம்ம இந்து கதவு துறக்காங்க. கதிர் வராங்க. ஏண்டி என்னை கொலை பண்ணிட்டேல, உன்னை விடமாட்டேண்டி அப்படின்னு தலையில் இரத்த காயத்தோடு நம்ம இந்துவை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இந்து பயப்படுறாங்க. விடுடா அப்படின்னு அந்த இடத்துல கையை பிடிச்சி திருக்கி எடுக்கிறாங்க. ஆனால் இவர் கழுத்தை நெரிக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம கருணா முடிக்கிற மாதிரி இருக்குது. கதிர் அந்த வேகத்தில் ஓடிறாருன்னு சொல்லலாம். முடிச்சு பார்க்குறாரு நம்ம கருணா. என்ன இந்த ஏன் இவ்வளோ வேர்த்து விறுவிறுக்குது, பயப்படுற? இல்லை கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கதிர் ஒன்றும் இல்லையே, எதுக்காக நீ இப்படி கத்துற இந்து, பயப்படாத அப்படின்னு சொல்ல. இல்லை கதிர் வந்தான் அப்படின்னு சொல்ல நேரம், இங்கேயா கதிர் வந்தான்? அவன் வந்தது மாதிரியே இல்லை. அப்படி இருக்க நேரம் எப்படி இல்லை, இப்போ போன மாதிரி தான் இருந்து இங்கே வந்தான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவன் செத்தவன் எப்படி வர முடியும் அப்படின்னு இந்து யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் கதிர் இப்படியே உன் உயிரை எடுப்பேன் இந்து, நீ என்னென்னமோ பண்ணி சித்ராவை நான் கடைஸ்வரை கல்யாணம் பண்ண முடியாமல் ஆக்கிட்டல, உன்னை விட மாட்டேன். உன்னை இப்படியே ஒவ்வொரு கணமும் நான் பயமுறுத்துவேன். உன்னை பயத்தின் உச்சியில் உன்னை அதிகரித்து உன்னை சாகடிப்பேண்டி, உன் சாகு என் கையால் தான் அப்படின்னு அந்த இடத்துல கதிர் நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்போ எடுத்தாலும் நம்ம இந்துவுக்கு பயம் அதிகரித்து எல்லாமே தப்பாக செய்கிறாங்க. அப்போ தான் திவாகர்கிட்ட நம்ம கிருபா சொல்கிறாங்க, இந்த
அந்த இந்துக்கு வேலையெல்லாம் சரியில்லை, இவ எதையோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு வேணும்னு மறைக்கிறது கணக்காக இருக்குது. இவளோட பயம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா இவ அப்படி தப்பு பண்ண ஆள் கிடையாது. இப்போ சாப்பாடு சொன்னா நம்ம ரசம் கேட்டால் சாம்பாரை ஊற்ற அந்த அளவுக்கு இவ குழப்பத்தில் இருக்கானா, இவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது ரகசியம். அது என்னன்னு திவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். சாமனையே இவளை கண்டுபிடிச்சி இதுலையாவது ஒன்றில் சிக்க வைக்கணும்னே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வலை விரிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம சித்ரா வந்து அவங்க அப்பாவுக்கு கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு வந்து காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயமும் நம்ம வந்து திவாகர் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சித்ரா கூட இப்போ வந்து அடிக்கடி வெளியே போகிறா, எனக்கு என்னமோ அந்த ஆள் சொன்ன மாதிரி இவ காலேஜுக்கு போயிருப்பாளோன்னு தோணுது அப்படின்னு சொன்னதும் அப்படி வந்தது கதிர் தான், பேயாட்டு வந்திருப்பானோ அப்படின்னு வந்து இந்துக்குள்ள பயங்கரமான வந்து கேள்வி வந்து எழுது. ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு நான் வந்து சுற்றி சுற்றி பயப்பட வேண்டியதாக இருக்குது, நானே போய் நான் தான் வந்து இந்த கதிரை கொலை பண்ணது அப்படின்னு வந்து சரணண்டர் ஆயிடலாமா அதிகாரிகள்கிட்ட அப்படின்னு வந்து நம்ம இந்து வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பயந்து நம்ம கருணாவை கட்டி பிடிச்சிட்டு நான் வந்து இதுக்கு மேலே தாமதிக்கலை, நான் தான் வந்து அந்த கதிரை கொலை பண்ணது அப்படின்னு வந்து போலீஸில் போய் வந்து நான் சரணடைய போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம இந்து வந்து சொல்கிறாங்க. உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு இந்து, நீ கொலை பண்ணலை, அவன் உயிரோடி தான் இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவன் இங்கே வந்திருக்கான்னா கண்டிப்பாக வந்து உயிரோடி தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கானே நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்க. இந்த சைடு நம்ம கிருபாவும் திவாகரும் சேர்ந்து என்னமோ அந்த இந்துவை பார்த்தா இருக்குது, என்ன ரகசியனி கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவளை வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிச்சுக்கிட்டே வந்து தெரியாங்க. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம இந்து வந்து எதுக்காக வந்து இப்படி பயந்து பயந்து வந்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சைக்கிள் கேப்பில் அவளை வந்து நம்ம வந்து உள்ளுக்க தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு வாங்கணும் இந்துக்கிட்ட அப்படின்னு வந்து தயாராகவே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வெளியே கசியக்கூடாது, முக்கியமாக கிருபானனுக்கு தெரியக்கூடாது. கிருபானன் தெரிஞ்சால் உன்னை ஏற்கனவே உன் மேலே கடுப்பாக இருக்க கிருபானே உன்னை பழி வாங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்துக்கிட்ட வந்து நம்ம சொல்லுறாங்க நம்ம கருணா. இது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து வாடி வா, உனக்கு இதை நான் சான்ஸாக பயன்படுத்தி உன்னை என்னென்னமோ பண்ண போகிறேன் பாரு இந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சவால் விடுறாங்க. தலைமுறைவாக இருந்து நம்ம இந்துவை துன்புறுத்துகிறாங்க அந்த கதிர். சித்ரா கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமா இந்து வந்து சொல்லுறாங்க. இதை வந்து சித்ராகவும் இந்துவை சேர்ந்து ஏதோ மறைக்காங்க, இவங்க ரெண்டு பேர் கூத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முயற்சிக்கிறாங்க கிருபா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சித்ரா என்னமோ இருக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா, இந்துவும் நீயும் சரியில்லையே, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்ராவை பிடிச்சி நொங்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கிருபா. இந்த சைடு அப்பா நாங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்னு வந்து சொன்னார். என்னது செய்யலை சித்ரா சொல்லு அப்படின்னு வந்து தொலைச்சி கொஸ்டின் போடுறாங்கங்க. வணக்கம்.